ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹெல் அப்படின்னு நான் சொல்லலை. வெல்கம் டு ஹெல் அப்படின்னு ஈரான் வந்து சொல்லியிருக்கு. யாருக்கு சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ஆர்மி பீப்புளுக்கு வாருங்கள் நரகத்திற்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அழைப்பை விடுத்திருக்கு ஈரான். ஏன், எதுக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு விஜய் டாக்ஸ் 2.0. உங்களுக்கு கடந்த இந்த சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே ஈரான் இஸ்ரேல் வாரை பற்றி நான் உங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த ஈரான் இஸ்ரேலோட வார் இப்போ அடுத்த கட்டமாக எந்த மாதிரி நிலைக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் பார்ட்ஸ் அதான் சொல்லுவாங்க. எப்படின்னா மனிதர்கள், அதாவது ஆர்மி மேன்ஸை வந்து நாட்டுக்குள்ளே அனுப்புகிற மாதிரி ஒரு திட்டத்தை அமெரிக்கா வந்து இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நாளாக அவங்களுடைய இருக்கக்கூடிய எல்லா சோர்ஸையும் வச்சு ஈரானை அட்டாக் பண்ணிடுச்சு. ஈரானை வந்து ஃப்ளைட்டில் இருந்து வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, மிசைல்ஸ் போட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க, ட்ரோன் போட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எல்லாமே வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை செஞ்சும் ஈரான் இப்போ வரைக்குமே ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்குது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே டென்ஷனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற அந்த கடல் வழி போக்குவரத்து தடத்தை வந்து இப்போ வரைக்குமே அமெரிக்கானாலையும் சரி, இஸ்ரேல்னாலையும் சரி, மற்ற உலக நாடுகளையும் சரி அதை வந்து முழுசாக பயன்படுத்த முடியல. ஏன் நான் முழுசாக பயன்படுத்த முடியலன்னு சொன்னேன்னா, சில நாடுகள் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. அதில் இந்தியாவும் ஒன்று. இந்தியா, சைனா, பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளுக்கு, ரஷ்யா இந்த நாடுகளுக்கு அந்த வழியிலிருந்து கப்பல் மூலிமா போக வேண்டிய ஆயில் போயிட்டு தான் இருக்குது. பட் மற்ற நாடுகளுக்கு இந்த போக்குவரத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் தான் மிகப்பெரிய டென்ஷன் அண்ட் தலைவலி. ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $120 கிட்ட ஆயிடுச்சு பெட்ரோல் ப்ரைஸ், ஆயிலோட ப்ரைஸு, க்ரூட் ஆயில் ப்ரைஸ். இப்போ இதே க்ரூட் ஆயில் வந்து இன்னும் ஒரு மாதம் இந்த வார் நீடிச்சிச்சின்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட 150 160 யூரோக்கு டாலருக்கு வந்து இது போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ $160 வந்து போச்சு அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, கெரோசின் இருக்குது, எல்பிஜி இருக்குது, அதை வச்சு உற்பத்தி பண்ணக்கூடிய பல வகையான பொருட்கள் இருக்குது. இது எல்லாமே அதுலேருந்து தான் கிடைக்கிது. அப்படின்னும் போது ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி போகும், விலைவாசி ஏறும், அவங்களுடைய தொழிலெலாம் ஆட்டோமேட்டிக்காக முடங்கி போச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு. இப்போ இங்கேயே நாங்கள் வாங்கக்கூடிய தக்காளியாக இருக்கட்டும், வெங்காயமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட $250 $300 ஆகிப்போச்சு கிலோ நம்ம ஊர் காசுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த மாதிரியான விலைவாசிகள் ஏறுச்சுன்னா நம்ம எப்படி சர்வை பண்ண முடியும். நமக்கு விலைவாசி ஏறும், ஆனால் நமக்கு சம்பளம் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா ஏறாது. ஸோ இந்த இடத்துல நம்ம லாக் ஆகும். ஸோ ஒட்டுமொத்த உலக மக்களுமே வந்து இந்த ஒரு இஷ்யூனால் இப்போ அவதிக்கு உள்ளாக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ அமெரிக்கா என்ன முடிவு பண்ணுதுன்னா, நம்ம வந்து ஈரானை வந்து இந்த ஆர்மி ஃபோர்ஸை வச்சு டைரெக்டாக என்ட்ரி கொடுத்து பிடிச்சிடலான்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா ஈரான்றது சின்னூண்டு நாடு கிடையாது, அது அவ்வளோ பெரிய நாடு. ஓகேங்களா? ஸோ இந்தியா மாதிரி எனக்கு தெரிஞ்சு 2-3 இந்தியா சேர்ந்தால் ஒரு ஈரான் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்துக்குங்க, ஒரு இந்தியாவை வந்து நீங்கள் மற்ற ஆர்மிஸ் கொண்டாந்து உள்ளே இறக்கி பிடிச்சிட முடியுமா? அப்போ இந்தியன்ட்டு இருக்க எவ்வளோ ஆர்மிஸ் இருக்குது, அந்த மாதிரி அப்போ ஈரான்ட்ட எவ்வளோ காலாட்படை ஆர்மி இருப்பாங்க, அவங்க அதில் பயங்கர ஸ்ட்ராங் வேறு. ஸோ அதனால் அங்கே போக முடியாது. ஆனால் வேறு ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்க? நீ எப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பிடிச்சி வச்சுருக்கியோ அதே மாதிரி உன்னுடைய ஹார்ட்டாக இருக்கக்கூடிய கார்க் ஐலாண்டை நாங்கள் பிடிக்கிறோம்டா அப்படின்றது தான் இப்போ யூஎஸோட திட்டம். இந்த கார்க் ஐலாண்ட் அப்படின்றத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து ஈரானுடைய ஒரு இதயம். ஏன்னா அங்கேருந்து தான் 90% ஆஃப் ஆயில் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ அப்படின்னும் போது அந்த கார்க் ஐலாண்டை நம்ம கேப்சர் பண்ணிட்டோம்னா இவங்க வேறு வழி இல்லாமல் நம்மக்கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்றது அமெரிக்காவுடைய திட்டம். ஆனால் என்ன மாதிரியான ட்ரூப்ஸை வந்து அமெரிக்கா அனுப்புகிறாங்க அப்படின்றத முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மெரைன் எக்ஸ்பெடிஷனரி யூனிட்ஸ் அப்படின்றத வந்து அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 ஒரு 4500 பேர், இல்லை ஒரு 5000 பேர்னு வச்சுக்கோங்களேன். இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பயங்கர ஸ்பெஷலிஸ்ட் மிலிட்ரி பீப்புள். இந்த மாதிரி ரைட்ஸ்லேயும் இந்த மாதிரி நிலத்தில் போய் அட்டாக் பண்ணுறதுலையும் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு பீப்புள். ஸோ அவங்கள வந்து இறக்குறதாகவும், ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேவி ஷிப் மூலிமா வந்து அந்த இடத்துக்கு வர மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேராட்ரூப்பர்ஸ், நம்ம ஃப்ளைட்லேருந்து கீழே குதித்து பேராஷூட்டில் வந்து இறங்குவாங்களே, அந்த மாதிரி ஒரு 1000 ஒரு 2000 பேர் வரைக்கும் பேராட்ரூப்பர்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டாக ஒரு 7000 ஆர்மி மேனை வந்து அந்த சரௌண்டிங்ஸ்க்கு ஃபர்தராக அனுப்புறது அப்படின்றது இப்போ அமெரிக்காவுடைய ஒரு திட்ட வடிவில் இருக்குது. இது மூலிமா அமெரிக்கா வந்து இந்த கார்க் ஐலாண்டை பிடிச்சிட முடியுமா ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஈரான் சொல்லியிருக்கு, வெல்கம் டு ஹெல். நீங்கள் உங்கள் ஆர்மி மேனை அனுப்புங்க, நரகம்னா என்னன்னு நாங்கள் காமிச்சு அவங்கள சவப்பெட்டியில் உங்களுக்கு நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஈரான் சொல்லியிருக்கு.
இப்போ எப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள மூலை முடுக்கு எங்கே இருக்கு, என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்தானா, அவனுக்கு எப்படி அது தெரியும்? கஷ்டம். அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த இடத்துல என்ன இருக்குன்னு அவனால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஈரானுடைய ஹார்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த கார்க் ஐலாண்டோடைய இன்ச் பை இன்ச் ஈரானுக்கு தெரியும். எங்கே, என்ன, ஏது, எப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த கார்கில் நீ பிடிக்க வர்றேன்னா முதல்ல உன்னை கிட்ட விடுறதே கஷ்டம். இவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பேராட்ரூப்பர்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த டிப்ளாய்மெண்ட் அது மட்டும் தான் பாசிபிலிட்டிஸ். ஆனால் அதுவே கூட கீழே லேண்ட் ஆகிற வரைக்கும் அவங்க உசுரோடு இருப்பாங்களா, இல்லை மேலேருந்து வரும்போதே செத்து போயிடுவாங்களா நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இவங்களுடைய எல்லா எதிர்வினை தாக்குதலும் ஈரான்கிட்ட இருக்கும். ஏன்னா ஈரான் வந்து ஆல்ரெடி இப்போ மிசைல்ஸ் வந்து எல்லா மற்ற நாடுகளை வந்து தாக்கிட்டு இருக்கு. பட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இப்போ வரைக்கும் அவங்க வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரீசன் என்னென்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான். கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மைன்ஸ், நான் சொன்ன மாதிரி கன்னி வெடிகளை பல இடங்களில் மிதக்க விடுறதா இருக்கட்டும், சின்ன ட்ரோன்ஸை வச்சு அவங்களுடைய நேவி கப்பல்ஸு வேறு எது வந்தாலும் அதை அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஆர்மி பீப்புள் இருக்கனால மறைஞ்சிருந்து ராக்கெட் லான்ச்சர்ஸ் மூலிமா அட்டாக் பண்ண முடியும். அது போக ஹை ஸ்பீட் ஜெட்டு பார்த்தீங்கன்னா லைக் அ ட்ரோன், அது ஹை ஸ்பீட் ஜெட்டு, அது திடீர்னு ஆன் பண்ணி விட்டாங்கன்னா அது வாட்டுக்கு எங்கேயா போய் இடித்து நாசம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை ஈரான் கையில் வச்சுருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி தாக்குதலை அமெரிக்கா எப்படி சமாளிக்கும் அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா அமெரிக்கா கிட்ட ஒரு ட்ரூப் வருதுன்னா அந்த ட்ரூப்ஸ்க்கு கொஞ்சம் தான் வந்து மிஷினரிஸை கொண்டு வர முடியும். அப்போ அவங்களுக்கு ரீஃபில் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் தேவை. அதற்கு பக்கத்தில் ஒரு கப்பல் இருக்கணும். அந்த கப்பல் சேஃபாக இருக்கணும். அந்த கப்பல் சேஃபாக இருக்குமா இல்லையான்றதை ஈரான் தான் டிசைட் பண்ணணும். சரி, அந்த கப்பலில் மிசைல் போட்டு அட்டாக் பண்ணுறாங்க, ட்ரோன் போட்டு அட்டாக் பண்ணுறாங்கன்னா கூட கப்பல் வந்து கொஞ்சம் இன்டர்செப்டர்ஸ் வச்சு அது தடுக்கும். ஆனால் அதுக்கு மேலே வரக்கூடியது எப்படி அந்த கப்பல் தடுக்கும்? அப்போ அந்த கப்பலை பாதுகாக்கிறதுக்கு இன்னும் பல கப்பல் இவங்களுக்கு தேவை இப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ லூப். இது வந்து ஒரு லூப் மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படின்னும் போது அமெரிக்காவுக்கு ஈரானை தாக்குறதுல இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. ஆனால் ஈரான் இட்ஸ் ஒர்க்கிங், அங்கேருந்து சண்டை போடுறோம். அதாவது அவங்களோட இடத்துலேருந்து அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கனால அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. அப்போ அதை வச்சு ஈஸியாக அவங்க தாக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ நான் எதுவுமே இல்லாமல் கொஞ்சோண்டு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் உன்னை பிடிக்கிறதும் ஒட்டுமொத்த ஆயுதத்தையும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து தாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஸோ அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு சைடு இருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய போருக்கு, இஸ்ரேலோட போருக்கு ஏன் அமெரிக்கர்கள் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு பல நாடுகளில் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது நிறுத்துற பாடு இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஈகோவுக்கு முத்திருச்சு. இந்த விஷயம் போர்லேருந்து ஈகோவுக்கு போயிடுச்சு. நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்றது தான் இங்கே மேட்ரு. அப்போ இந்த ஈகோவை யார் ஃபியூல் போட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பெரும்பான்மையான ஒரு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல நாங்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு. ஆனால் மிகப்பெரிய பேக்கப் சப்போர்ட்டு ரஷ்யா தான் ஈரான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஈரான் ஒரு ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஒரு 590 மில்லியன் யூரோன்னு நினைக்கிறேன். அந்த அமௌண்ட்டுக்கான ஒரு டீலை போட்டுக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா பல வகையில் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒப்பந்தம் அது வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சிஸ்டமாக இருக்கட்டும், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து ட்ராக் பண்ணி அதை அழிக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி அட்வான்ஸ்டு ட்ரோன்ஸாக இருக்கட்டும். ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைடெக் பேலஸ்டிக் மிசைல்ஸை வந்து ஹைப்பர்சானிக், அதாவது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய மிசைல்ஸை ஈரானுக்கு வந்து ரஷ்யா கொடுக்க போகிறதா பேச்சு அடிபடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டு. அந்த உக்ரைன் விஷயம் ரஷ்யாவாக உங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷம் நடந்துகிட்டு இருக்குன்னு. அந்த உக்ரைன் வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிலிட்ரிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து எங்ககிட்ட கம்மியான விலையில் இருக்க ட்ரோன்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது ஈரானுக்கு அகேன்ஸ்டாக அப்படின்றத நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு உக்ரைன் வந்து இப்போ வாலண்டியராக சப்போர்ட் பண்ணுறனால, எப்போ உக்ரைன் நீ உள்ளே இறங்கிட்டியோ உன்னை நான் எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா என்ன பண்ணுது, வாலண்டியராக இப்போ ஆல்மோஸ்ட் ஈரான்கிட்ட இறங்குது. ஸோ இப்போ இந்த போர் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இப்படின்னு இருந்தது. இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், உக்ரைன், ரஷ்யா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எல்லா அரபு நாடுகள் சேருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுனைடெட் கிங்டம் சேர்ந்துருக்கு. ஸோ இப்படி நாடுகள் எத்தனை வந்து ஒன்றா சேருதுன்னு பாருங்கள். ஸோ இது எல்லாமே இப்படி மொத்தமாக பார்க்கணும்னா அமெரிக்கா, இஸ்ரேல், யுனைடெட் கிங்டம், அப்புறம் அரபு நாடுகள், உக்ரைன் முதற்கொண்டு
எல்லாம் ஒன்றா ஒரு சைடில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஈரானும் ரஷ்யாவும் ஒரு சைடு இருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி சைனாவும் சப்போர்ட் பண்ணும். ஆப்வியஸ்லி ரஷ்யா வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ வரைக்கும் ஈரான் வந்து தாக்கு பிடிச்சி நிற்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நான் நேற்று சொன்ன வீடியோவில் முந்தா நேற்று சொன்ன வீடியோவில் வந்து ஆயில் அதாவது ஸ்டீல் ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஈரான் அட்டாக் பண்ண போகிறதா சொன்னேன். அது வந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய அபுதாபியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த போர் அப்படின்றது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ பெருசாக போய்கிட்டே இருக்குது. இந்த வார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா, ஹூத்திஸ் போன்றவங்க உள்ளே வந்தாங்கன்னா, பாபல் மந்தி போன்ற அந்த வழித்தனமும் முடக்கப்பட்டால், உலகத்தில் க்ரூட் ஆயிலுடைய மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்படும். உலகமே வந்து எனர்ஜி சப்ளைஸ் இல்லாமல் இருளில் மூழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உலக நாடுகள்லாம் சேர்ந்து இதற்கு ஒரு சீரியஸாக சீக்கிரமாக உலக நாட்டு தலைவர்கள்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கலை அப்படின்னா, அவர்களை விட அவர்கள் பாதிக்கப்பட போவதில்லை, நம்ம தான் பாதிக்கப்பட போகிறோம் அப்படின்றத ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதனால் உள்நாட்டு புரட்சிகள் வெடிக்கும், மிகப்பெரிய மாற்றங்களே நிகழ்த்தும். அந்தந்த தலைவர்களை தூக்கி போட்டு வேறு தலைவர்கள் இதை பேச்சுவார்த்தை மூலிமா எந்த தலைவர் வந்து சால்வ் பண்ணுறேன்னு சொல்கிறாரோ அந்த தலைவரை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அமையலாம். ஸோ ஒரு 2 நாட்டுக்கான ஈகோ பிரச்சனையில் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பாதிக்கணுமா வேண்டாமா அப்படின்றத உலக நாட்டு தலைவர்கள் தான் முடிவு பண்ணணுன்றது இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிட்டு இதை முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.